Hello friends, welcome to Lights Up channel. நம்ம காலேஜ் போகிறதுனால ஒன்றா அழகாக நம்ம வந்து பேக்கிங் பண்ணது எப்படிலாம் வந்து பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றியுமே நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ப்ராப்பர் ரொட்டீனாக வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்து நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் அவ்வளோவா மேக்கப்பும் நான் வந்து போட மாட்டேன். பட் காலேஜ் போகிறதுனால கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் டெய்லி பேசிஸில் அதிகமாக நான் யூஸ் பண்ணது கிடையாது இந்த மேக்கப்ஸ்லாம். ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோன்றதுனால கொஞ்சம் குவாலிட்டியோட இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய கடைலாம் போய் ஒழுங்காக சர்ச் பண்ணி எந்த ப்ராடக்ட்ஸ் போட்டால் அதிக பாதிப்பு தராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணி பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த குட்டி பேக்கையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எதில் வந்து மேக்கப் கிட் வைக்க போகிறேன் அப்படின்றத. இதுதான் என்னோட மினி மேக்கப் கிட் வைக்கிற பேகு. இது வந்து ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்ச் பாருங்கள், பார்த்தாலே புதுசாக தெரியும். நான் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் இதை நான். இதாச்சா, இது வந்து ஃபிட் மீ. இது வந்து சாலிட் ஃபவுண்டேஷன். இது வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃபாரின் ப்ராடக்ட். இது ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் வாங்கினது கிடையாது. இது வந்து காம்பேக்டு. நெக்ஸ்ட் வந்து சிசி க்ரீம். இது வந்து சிசி க்ரீம் நம்ம டெய்லி யூஸும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் இல்லைனா பார்ட்டி அதை மாதிரிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிபி க்ரீமோட சிசி க்ரீம் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. இது நான் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து நல்லாயிருக்கு. இது வந்து ப்ரைமர். இது வந்து ப்ரைமர். இது வந்து ஃபவுண்டேஷன். இது வந்து ஃபவுண்டேஷனாகவே யூஸ் பண்ணது. இது வந்து ஃபவுண்டேஷனு. இது வந்து சிசி க்ரீம். இது ஃபவுண்டேஷன். நம்ம வந்து இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். ப்ரைமர் போட்டதுக்கப்புறமேட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ. இது ஐஷேடோ வந்து இதுவும் வந்து நம்ம இந்தியாவில் வாங்கினது கிடையாது, ஃபாரின்து தான். இது வந்து என்னோடய ஐஷேடோ கிட்டு. இது வந்து பாருங்கள், இது வந்து 6 கலர்ஸ் இருக்குது. இது அதுக்கு யூஸ் பண்ணுற டூல். இது பேர் என்னன்னு தெரியல. இது அதுக்கு யூஸ் பண்ணது. இது வந்து ஐஷேடோ பாக்ஸு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்சு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐலைனருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது போட்ட உடனேவே அப்படியே காஞ்சிடும், டைம் ரொம்பலாம் எடுக்காது. லிக்விட் ஐலைனர் மாதிரி. இது வந்து ஃபேஸஸ் கனடா ப்ராடக்ட். இது வந்து எல்லா கடையிலையுமே இது கிடைக்கும். இது கனடா ப்ராடக்ட்டு. இது எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. லிக்விட் ஐலைனரோட சம் 800 ஆர் சம்திங் இது வரும். இது வந்து ஸ்கெட்சு. இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். கண்ணில் எனக்கு லைட்டாக காஜல் கண்மை போட்டாலே எனக்கு கண் எரியும். ஸோ இதெல்லாம் நான் போய் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தா இது வந்து மை கிளாம் ப்ராடக்ட். இது என்ன பார்த்தா இது வந்து காஜல். அது வந்து கண் மேலே விடுறது, இது வந்து கண்ணுக்கு கீழே விடுறது. எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே போடுவானான்னு எனக்கு நிஜமாக தெரியல. இது வந்து கண்ணுக்கு கீழே போடுறது. அது கண் மேலே, இது கண் கீழே. அது வந்து ஐலைனர். இது வந்து காஜல். வந்து மஸ்காராலாம் வாங்கலை, ஏன்னா ஐலாஷஸ்க்கு வந்து அதெல்லாம் வாங்கலை. கண்ணுக்கே அவ்வளோ போட்டால் கண்ணே வந்து ரொம்ப ஹெவி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வாங்கவே இல்லை. இது வந்து ஆமாம், இது என்னது, இது பேபி லிப்ஸ். உங்களுக்கே தெரியும், லிப் பாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி யூஸும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன், பேபி லிப்ஸு. இந்த குட்டி பாக்ஸ் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா, இதுக்குள்ளே
இது ஒரு பெரிய ப்ரஷ் இருக்குது, ஒரு குட்டி ப்ரஷ், ஒரு பெரிய ப்ரஷ் இருக்குது. அப்புறம் இது வந்து மேட் க்ரையான் லிப்ஸ்டிக். இது வந்து லிப் லைனரு. இது லிப் லைனர், இது லிப்ஸ்டிக்கு, இதுவும் லிப்ஸ்டிக்கு. இது பெரிய லிப்ஸ்டிக், அது குட்டி லிப்ஸ்டிக். இந்த மாதிரி குட்டி லிப்ஸ்டிக் வந்து ஒரு 24 கலர்ஸ் கிட்ட இருக்குது. நான் வந்து இந்த கலர் வந்து இன்னர் லிப்ஸோட அவுட்லைனுக்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த கலர். இதுவும் வந்து இது வந்து கொஞ்சம் டார்க் கலர், லைட் கலர், அதனால் அப்படி அந்த காம்பினேஷனில் நான் எடுத்துட்டேன். இதுதான் வந்து என்னோடய குட்டி பாக்ஸ். ஓகே, இது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது எதுவுமே உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் யூஸ் பண்ணுறது தந்தால் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்றதுக்காகலாம் அப்படியே யூஸ் பண்ணுறாதீங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தா இதான் காமிச்சிட்டேன். இது வந்து ஓகே. அடுத்து அதே நீங்கள் வந்து என்ன சொல்லணுன்னா, ப்ரைமர் போட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஆர் சிசி க்ரீம் எய்தர் ஒன் யூஸ் பண்ணால் போதும். ரெண்டுமே யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து சாலிட் ஃபவுண்டேஷன். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஹைட்ரேட்டிங்காலாம் இருக்காது. இது நம்ம வந்து கான்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து எப்பயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்காது, நம்ம சாய்ஸ் தான். இது வந்து மேட் காம்பேக்ட் பவுடர் இல்லை. ஓகே, இதுதான் வந்து என்னோடய மேக்கப் கிட் இருக்க பாக்ஸ். ஓகேவா, க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான்போல் வளர்வோம், வளமுடன் வாழ்வோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.